ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேங்க. தொடர்ந்து 4 வருஷமாக இந்த சேனல் வச்சுருக்காங்க. என் பையன் பிறந்து ஜூலையில் பிறந்தான். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதம் அந்த சேனலை ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணுறப்போ எனக்கு நான் கிராமத்து சைடு இருக்கிறதால நிறைய ப்ரெக்னென்சி ரிலேட்டட் நிறைய பேர் கஷ்டங்களாக இருந்துச்சு. யூடியூப் எனக்கே நிறைய விஷயம் குழப்பமாக இருந்துச்சு. 9ஆம் மாதத்தில் என்ன பண்ணும், 8ஆம் மாதத்தில் என்ன பண்ணும், ஸோ நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ எனக்கு என்ன பண்ணாங்க, என் டெலிவரி ஆனப்போ எனக்கு என்ன பண்ணாங்க, குழந்தை எப்படி பார்த்துக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ என் ஃப்ரெண்டு அவள் சிட்டி சைடில் இருக்கா. அவளும் ப்ரெக்னென்ட் ஆனால் அவளுக்கு நிறைய விஷயம் தெரியவே இல்லை. என்னை விடாமல் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ கேட்டுகிட்டே இருக்கிறப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அவகிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு அவகிட்ட சொல்கிறப்போ, இப்போ உனக்கு நிறைய தெரியல இல்லையாப்பா, அது மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த அந்த மாதிரி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நான் போடலான்னு இருக்கேன், நீ என்ன சொல்கிறேன்னு அவகிட்ட ஐடியா கேட்டேன். அவள் சொன்னா நீ போடு அப்படின்னு சொன்னான். அப்போ சொல்கிறப்போ ஒரு விஷயம் சொன்னால், ஒரு விஷயம் ராங்காக போட்டுறாத, ஏன்னா நீ நீ சொல்கிற விஷயத்தெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, எல்லாம் கரெக்டாக அவங்களுக்கு அமையணும். நீ சொல்கிற ஒரு விஷயம் கூட குழந்தைய பாதிக்கும், ரொம்ப பார்த்து பத்திரமா சொல்லுன்னு சொன்னாங்க. ஸோ அவளுக்கு நான் எப்படி கேர்ஃபுல்லாக ஒரு வார்த்தையும் ஒரு டிப்ஸும் ஷேர் பண்ணணும், அதே மாதிரி தான் இந்த சேனலை 4 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கேன். தொடர்ந்து ஒரு 3 வருஷமாக ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக நிறைய வீடியோ போட்டேன். இந்த சேனல் ஆரம்பிச்சு நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். நிறைய பேர் என் வீடியோ பார்த்து நான் உங்களால் தான் நார்மல் டெலிவரி ஆச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. நான் யூஎஸ்ல இருக்கேன், அமெரிக்காவில் இருக்கேன், அங்கே இருக்கேன், இங்கே இருக்கேன், நான் லவ் மேரேஜ் பண்ணேன், தனியாக இருக்கேன், எனக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு யாருமே இல்லை. இந்த மாதிரி நிறைய சகோதரிகள் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அது கேட்குறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. மேலும் நிறைய வீடியோ போடணும் அப்படின்னு எனக்கு தோணி மொத்தம் நான் நிறைய வீடியோ போட்டாங்க. அதாவது ஒரு 2000 மேலே நிறைய வீடியோ போட்டேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சில பேர் ப்ரெக்னென்ட் ஆவாங்க, அவங்களுக்கு தேவையான வீடியோ லாஸ்ட்டில் இருக்கும், அவங்க போய் தேடி எடுக்க மாட்டாங்க இல்லையா, அதுக்காக நான் ரிப்பீட்டாக நிறைய வீடியோலாம் போட ஆரம்பித்தேன். ஸோ போட நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்ணலாம் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்றப்ப ப்ரெக்னென்சி ரிலேட்டட் எல்லா கண்டென்ட்டும் போட்டேன். என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடுறது எல்லாமே போட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயம் ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு போடணும்னு நினச்சேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணவங்களுக்கு நிறைய வீடியோ போட்டேன். நீங்கள் வீடியோ நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக நீங்கள் 4 இயர்ஸாக நீங்கள் என்னை பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ நான் குரூப் 2 எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கேன். ஸோ எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு, நிறைய விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என் சேனலில் மோஸ்ட்லி பெண்கள் தான் ஃபாலோ பண்ணுறீங்க இல்லையா, இதில் யாராச்சும் எதுவுமே பண்ணாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெறும் குழந்தைய மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு டிகிரி முடிச்சு கையில் வச்சிருக்கீங்க அப்படின்றப்போ தயவு செஞ்சு நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு சகோதரியா, ஒரு கூட பிறக்காத ஒரு தங்கச்சியா, ஒரு அக்காவா உங்களுக்கு சொல்கிறேன், தயவு செஞ்சு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிங்க. ரொம்ப சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக பயங்கரமான இப்போ நீங்கள் பாஸ் ஆகிறவங்களோ இல்லையோ அது நெக்ஸ்ட் ஐடியா தான் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் இந்த படிக்க ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கு நிறைய நாலேஜ் கெயின் ஆகும், நீங்கள் ஒரு பாசிட்டிவாக இருப்பீங்க, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க. இப்போ நான் ஏன் படிக்க ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்கிறேங்க. இப்போ என் சேனலோட கண்டென்ட் நான் மாற்ற போகிறேன். இது முன்னாடி ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு போட்டுட்டு இருந்தேன், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு போட்டுட்டு இருந்தேன். இனிமேல் டிஎம்பிசி ரிலேட்டடாக வீடியோஸ் போட போகிறேன். ஒரு நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க என் வீடியோ பார்த்தாலோ, இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க என் வீடியோ பார்த்தாலோ ஆல்ரெடி நிறைய வீடியோ இருக்குது, உங்களுக்காக தான் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் இனிமேல் போடுற வீடியோ டிஎம்பிசி ரிலேட்டடாக போடலான்னு இருக்கேன். ஏன் அப்படின்றதையும் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. நான் சென்டர் போகிறப்ப நிறைய விஷயத்தை நான் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்குறப்போ நான் ஈஸியாக சொல்லித்தரேன், அவங்க ஈஸியாக புரியுதுன்ற மாதிரி என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஸோ எனக்குமே தனியாக படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் இனிமேல் 1 by 1 வீடியோவோ போடலான்னு இருக்கேன். ஸோ இனிமேல் ப்ரெக்னன்சி வீடியோவோ இல்லை ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற வீடியோ நம்ம சேனலில் வராதுங்க. ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டேன், இதுக்கு மேலே போகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச அடுத்த விஷயம் என்ன அப்படின்றப்ப அந்த டிஎம்பிசி ரிலேட்டடாக நீங்கள் ஏன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க போகிறத ஒரு ஆர்வம் இருந்தாலோ இல்லை ஏதாச்சும் படிக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தாலும் என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் கிட்ட ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய படித்து முடிச்சு ஒரு நார்மலாக ஒரு குரூப் 4 எக்ஸாம் எழுதுறவங்களுக்குலாம் சம்பளம்லாம் 20,000க்கு மேலே தான். நம்ம நார்மலாக படிக்க ஆரம்பிச்சோன்னா ஒரு 2 இயர்ஸில் படிக்க ஆரம்பிச்சோன்னா கம்மியாக படிக்க ஆரம்பிச்சா கூட. ஸோ இனிமேல் என் சேனலில் ப்ரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோ வராதுன்றதை உங்களுக்கு தெரியப்படுத்தல. இனிமேல் புது கண்டென்ட் போடலான்னு இருக்கேன், அதாவது டிஎம்பிசி படிக்கிறவங்களுக்காக போடலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் உங்களுக்கு படிக்கணும்னு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்றப்ப கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக எனக்கு நிறைய சக்ஸஸ் கொடுச்சு. நான் ரொம்ப ₹1 கூட கையில் இல்லாமல் இருந்தேன். இந்த சேனல் ஆரம்பிச்சு எனக்கு வாழ்க்கையில் ஒரு மரியாதை கிடைச்சிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ ரொம்ப ஏதாச்சும் கஷ்டத்தில் இருக்கீங்க, ஏதாச்சும் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வாழ்க்கையில் ஏதாச்சும் சாதிக்கணும்னு நினைக்கிறேன், ஏதாச்சும் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏதாச்சும் நீங்கள் ஏங்கிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ தயவு செஞ்சு கவர்மெண்ட் எக்ஸாம் படிங்க. இப்போ நான் சொல்கிறப்போ உங்களுக்கு ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம். நான் எதுக்காக கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க எடுத்து நான் உங்ககிட்ட சொல்கிறேங்க. நான் ஸ்கூலில் நல்லா படிப்பேன். 12th நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டுங்க. ஒரு டிகிரி முடிச்சு கல்யாணம் பண்ண 2 குழந்தை பிறந்துச்சு, நான் அமைதியாக அதோடு விட்டுட்டேங்க. இப்போ ரீசெண்டாக என் தம்பிக்கு 27 வயசு, அவர் தவறிட்டார்.
ஸோ எனக்கு அது வந்து எப்படி வர்றதுன்னு தெரியல, அவர் என்னால் மறக்கவும் முடியல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்போ எனக்கு படிப்பு ரொம்ப முக்கியம், ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா. ஸோ ஓகே நம்ம படிப்பில் போய் டைவர்ட் பண்ணி போகலான்னு யோசிக்கிறப்போ ஓகே நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க போகலாம். அவரை மறக்கிறதுக்காக கிடையாது, ரொம்ப சாப்பிடாம பல் தேய்க்காமல் குளிக்காமலாம் அப்படியே படுத்துகிட்டே இருந்தேன். ஏன்னா அவர் எனக்கு வந்து தம்பி கிடையாது, எனக்கு அப்பா மாதிரி. எனக்கு அவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சார். நான் இந்த நிலைமையில இருக்குன்றப்போ அவர் அதுதான் காரணம். ஏதோ ஒரு ரீசனுக்காக அவர் வந்து எங்களை விட்டு போயிட்டாரு. ஸோ ஒரு மறக்கணும், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க. நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறப்போ படிக்கிறது வந்து கையில் எடுத்தேன். இப்போது நான் முன்ன இருந்ததை விட இப்போ கொஞ்சம் மைண்ட் அளவில் கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு தோணுது. ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், நிறைய பேருக்கு நிறைய விஷயத்தில் கஷ்டம் இருக்கலாம், பண கஷ்டம் இருக்கலாம். நீங்கள் படிச்சிங்கன்னா பண கஷ்டம்லாம் போயிடும், நல்ல வருமானம் வரும். நல்லா படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு கோச்சிங் சென்டர் போய் நீங்கள் சொல்லித்தரலாம். மாதம் ஒரு 15,000 கொடுப்பாங்க. நீங்கள் பாஸ் ஆகலைன்னா கூட படிக்க ஆரம்பிக்கிறப்ப குழந்தைங்களுக்கு நிறைய நல்லா சொல்லித்தரலாம். நிறைய விஷயம் நான் நாலேஜ் கெயின் பண்ண ஆரம்பித்தேன். அதனால் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் பார்க்குற யாராவது லேடிஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்றப்போ கண்டிப்பாக இன்னிலேருந்து டிஎன்பிசி படிக்க ஆரம்பிங்க. பயங்கரமாக உட்காந்து புக்காக படிக்கலன்னா கூட பரவாயில்ல, நான் போகிற வீடியோஸ் வச்சு லைட்டாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். நீங்கள் போய் ஒரு டைம் எக்ஸாம் எழுதி பாருங்கள், நிறைய ஆர்வம் கிடைக்கும். நிறைய நீங்கள் ஒரு ஆள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குடும்பம் நல்ல மேலேக்கு வந்துடும். நீங்கள் ரொம்ப வறுமையாக கஷ்டமாக இருக்கீங்க, அது உங்கள் குடும்பம் நல்லா மேலே வந்துடும். நல்லா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுவீங்க. உங்கள் வீட்டில் உங்கள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, உங்களுக்கு ஒரு மதிப்பே கொடுக்க மாட்டாங்கன்னா கூட நீங்கள் மட்டும் படித்து பாருங்களேன், நீங்கள் வேறு லெவல் மாறிடுவீங்க. ஏன்னா வாழ்க்கையில் நிறைய இப்போ நான் வந்து ஒரு 1 இயராக படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு நிறைய நாலேஜ் இருக்குது. நான் குரூப் 4 எக்ஸாம் எழுத போகிறேன், குரூப் 1 எழுத போகிறேன். நான் பாஸ் ஆகலனா கூட பரவாயில்ல, நான் இன்னொரு சென்டர் போயிட்டு நான் வந்து எனக்கு டீச் பண்ணுற அளவு நாலேஜ் இருக்குது. ஸோ டீச் பண்ணிக்கிட்டே மறுபடியும் நான் படிக்க ஆரம்பிப்பேன். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் நான் முடிச்சிடுவேன். நான் கண்டிப்பாக எனக்கு இருக்கிற கான்ஃபிடென்ட்டுக்கு எந்த வருஷமே எனக்கு சக்ஸஸ் ஆகிடுவேன்னு எனக்கு தோணுது. ஏன்னா என் தம்பி என் கூட இருக்கான், என் கடின உழைப்பு எனக்கு வீண் போகவே போகாது இல்லைங்களா. ஸோ உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இனிமேல் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க அந்த வீடியோலாம் வராது. இனிமேல் டிஎம்பிசி படிக்கிறவங்களுக்கு வீடியோ தான் ஒரு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் போட்டுடுங்க, போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டே இருங்க சரிங்களா, விடாதீங்க. இந்த சேனலில் வந்து இனிமேல் இந்த வீடியோ தான் உங்களுக்கு மேக்ஸு, தமிழ், இது மாதிரி எல்லா வீடியோஸ் சொல்லித்தரேன் சரிங்களா. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். எனக்கு என்ன விஷயம் தெரிஞ்சாலும் அந்த சேனலில் சொல்லிவிடுவேன். அது மாதிரி இப்போ எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, இதை சொல்கிறேன். ஃபியூச்சரில் வேறு ஏதாச்சும் விஷயம் தெரிஞ்சாலும் அதை சொல்லிவிடுவேன். ஸோ எனக்கு எந்த விஷயம் தெரிஞ்சாலும் நான் உங்களுக்கு எப்படி என் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரேன், அது மாதிரி உங்களுக்கும் சொல்லித்தரேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கவங்க பாருங்கள். இல்லை நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன், எனக்கு அது மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னா கீழே கமெண்ட்டில் வந்து கேளுங்க. அந்த டவுட்டுக்கான ஆன்சர்ஸ் வந்து நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ப்ரெக்னன்சிக்கான வீடியோ போடுறப்ப கூட எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஷேர் பண்ணுவேன். 100% அதை வந்து பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்வேன்னா, எனக்கு இது ஓகே ஆச்சு, உங்களுக்கும் அது ஓகேவா, உங்கள் உடம்புலாம் எப்படி இருக்குது அதை பார்த்து பண்ணுங்கன்னு தான் சொல்வேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி இப்போ ரீசெண்டாக 2-3 சிஸ்டர்ஸ் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு சில சிஸ்டர் நிறைய பேர் எனக்கு பெண் குழந்தை, முதல் குழந்தை வந்து நல்லபடியாக பிறந்துச்சு, நார்மல் டெலிவரி. 2வது குழந்தை கூட உங்கள் சேனல் தான் ஃபாலோ பண்ண போகிறோம்லாம் சொல்லுவாங்க. அப்படி பார்க்குறப்ப அந்த வீடியோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வீடியோ வந்து இதுக்கு மேலே போகிறதுக்கு வந்து எங்கிட்ட கண்டென்ட் இல்லைங்க, போட்டால் ரிப்பீட் கண்டென்ட் தான் போகணும். எனக்கு அது விருப்பம் இல்லைனால தான் டிஎம்பிசி ரிலேட்டடாக போகலான்னு இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.